இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம கையில் ஸ்மாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். நமக்கு நல்லா ஃபைனாக ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு வேணும். ஸோ அதனால் நல்லா ஸ்மாஷர் யூஸ் பண்ணி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக ஸ்மாஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்கும் ரெசிபி. ஸோ இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், குறைவாக சேர்த்தாலே போதுமானது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போது நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்க வச்சு ஐஸ்கிரீம் ஷேப்பில் நல்லா இது மோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கனாலே நல்ல ஒரு ஷேப் கிடச்சிடும் நமக்கு. ஸோ பாருங்கள், நமக்கு சூப்பராக நமக்கு இப்போ லாலிபாப் கிடச்சிருக்கு. ஸோ நான் இன்றைக்கி 1/4 கிலோ மாவுக்கு 6 ஸ்டிக் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போது ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. ஸோ மைதா மாவும் எடுத்துக்கலாம், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட்டடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. கெட்டியாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டிக்கை நம்ம பரட்டி எடுக்கும்போது அது உடஞ்சி வந்துடும் உருளைக்கிழங்கு. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம டைல்யூட்டடாக மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ஜஸ்ட்டு இது ஒரு க்ளூ மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போது நான் ஒரு ஃப்ரை பண்ணாத கார்ன்ஃப்ளேக்ஸ் பாக்கெட் கடையில் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் எதுவும் மசாலா எதுவும் மிக்ஸ் பண்ணலை. இதை ஜஸ்ட்டு கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். ஸோ இப்போது நம்ம லாலிபாப் ஸ்டிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸில் இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா சைடும் நல்லா கோட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டிக்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம லாலிபாப் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கருகிடும். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாலும் நமக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு சைடையும் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பொட்டேட்டோ லாலிபாப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் மசாலா அதிகமாக சேர்க்காததுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிங்க. ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கார்போஹைட்ரேட் சத்து நல்லா நிறைஞ்சது, புரதச்சத்து நல்லா நிறைஞ்சது. மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.